இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் திருவசனம். நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித 5ஆம் பயசிடம் நமக்காக இறை இயேசுவிடம் மன்றாடி அவரின் இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் எப்படியாயிருக்கிறீர்கள்? குடும்பத்தில் யாவரும் சுகமாயிருக்கிறார்களா? எதையும் நினைத்து வருந்தாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசுவின் துணை எப்போதும் உங்களோடு உண்டு. நம் அன்பு ரோசரி பிரேயர்ஸ் உறவுகளுக்காக அனுதினமும் தேவ அன்னையிடம் ஜெபிக்கின்றேன். சரி, இன்றைய வசனம் கூறுவது இயேசு தாமே தன் சீடரிடம் கூறிய வார்த்தைகள். அது என்ன? நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை, ஜெபிக்கும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு பல முறை தன் சீடர்களுடன் ஜெஸ்தமனி தோட்டத்திற்கு செல்வார், ஜெபிக்க செல்வார். இயேசு பிறந்தது முதல் அவரின் இறப்பு வரை பல நிகழ்வுகள் விவிலியத்தில் கூறப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுத் தருகின்றன. தாழ்ச்சி, அன்பு, பரிவு, பொறுமை, கீழ்ப்படிதல், தயவு போன்ற பல இயேசுவின் குணங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைய வார்த்தையும் மிக முக்கியமான ஒரு இயேசுவின் குணநலனை நமக்கு கற்றுத் தருகிறது. அதுதான் ஜெபிக்கும் குணம். இறை அருளை, இறை பாதுகாப்பை, இறை துணையை, இறை வழி நடத்துதலை கேட்டு நாம் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெஸ்தமனி ஜெபம் தந்த வல்லமை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவால் சிலுவையின் பாடுகளை, கொடூரங்களை அனுபவித்திருக்க முடியாத நண்பர்களே. இயேசு தன் அப்போஸ்தலர்களை கூட்டிக் கொண்டு ஜெஸ்தமனிக்கு போனார். தன்னுடன் 3 பேரை மட்டுமே அழைத்துச் செல்கின்றார். மற்றவர்களை அங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறிவிட்டு சற்றே தூரமாய் செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்து கொண்டு போய் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். இயேசு மன்றாடுகிறார். தன் தந்தையிடம் தான் படப்போகிற பாடுகள் எவ்வளவு கொடுமையானது என்று இயேசு அறிந்திருந்ததால் அதற்கு தன் தந்தையிடம் துணை வேண்டி மன்றாடுகிறார். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலும் கூட சோதனைகள் வரும். குடும்பத்தில் சண்டை, வேலை செய்யும் இடத்தில் போராட்டம், பொறாமை, சமாதானமற்ற நிலை, நிம்மதியில்லாத வாழ்க்கை உங்களில் சிலருக்கு இருக்கலாம். அப்போதெல்லாம் அவற்றை தாங்க, இந்த பிரச்சனைகளை தாண்டி வர, ஞானமாய் கையாள இயேசுவின் துணையை, பரிசுத்த ஆவியானவரின் தேற்றுதலை வேண்டி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நிலைக்கு அவள்தான் காரணம். அந்த மனிதன் இருக்கிறான் பார், அந்த உறவுக்காரன் இருக்கிறாரே, அவர்தான் காரணம். நான் முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள், என்மேல் யாருக்கும் அன்பு இல்லை என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு மனிதர்களோடு தர்க்கம் பண்ணுவதை விட ஜெபத்திலே அந்த காரியத்தை வையுங்கள். இயேசு தன் அழகிய காதுகளை கொண்டு உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்கள் வேதனையை புரிந்தவராய் உங்கள் வேண்டுதல்களை தள்ளாமல் நிறைவேற்றுவார். வலிமை தருவார், பலம் தருவார். அதுவே உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே, நீரே ஜெபித்தும் காட்டினீரே. Prayer will find ways for all your sorrows என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், ஜெபிக்கும் மனிதர்களாய், ஜெப வீரர்களாய் மாற அருள்தாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.